பெரிய ஒரு மருத்துவம் சார்ந்த குறிப்பு சொல்ல போகிறேன். நீங்கள் மருத்துவர் இல்லையே, உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியேன் என்னுடைய குருநாதர் கிட்ட இருந்து கத்துண்ட ஒரு மருத்துவத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆயுள் விருத்தி அப்படின்றதுக்கு என்ன வேணும் தேவர்களுக்குன்னா, அவங்களுக்கு சாகாவரம் கொடுத்தது அமுதம். அந்த அமுதத்தின் வடிவமாகவே அந்த அமுதம் வைத்த குடம் இதெல்லாம் வரலனா தவறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. 60 வயசுக்கு மேலே யாராவது வாக்கிங் போனால் என்னங்க சுகரான்னு கேட்குறாங்க. சுகராக இருக்கோ இல்லையோ, நடந்தாலே இப்படியான்னு கேட்குறாங்க. அதனால் நமக்கு கண்டிப்பாக தெய்வ அருள்ன்றது தேவை. ஏன்? ஆதிபராசக்தின்னு ஒரு படம் வந்தது. பாடலாசிரியர், அன்று இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லாரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்த பாடல் இந்த பாடல்னா, அப்படி அம்பாள் முன்பு ஒரு அகல் ஏற்றி 2 கல்கண்டோ அல்லது உலர்ந்த திராட்சையோ நைவேத்தியமா செஞ்சு அம்பாள் முன்னாடி தினமும் இந்த பாடலை 11 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் வியாதிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக குறையும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இன்று பெரிய ஒரு மருத்துவம் சார்ந்த குறிப்பு சொல்ல போகிறேன். நீங்கள் மருத்துவர் இல்லையே, உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியேன் என்னுடைய குருநாதர் கிட்ட இருந்து கத்துண்ட ஒரு மருத்துவத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது எக்காலத்திற்குமான மருந்து, எல்லா வகை நோய்களுக்குமான மருந்து. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருமருந்து அபிராமி அப்படின்ற ஒரு அம்பாள். அவளை பற்றியும் அவளுடைய அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கிவிடும் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன்றதே கிடையாது இந்த உலகத்தில். ஒரு ஸ்கேன் இல்லாமல் தான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எக்ஸ்ரே கிடையாது, அது இல்லாமல் தானே வாழ்ந்தது இவ்வளோ பெரிய மனிதம், இவ்வளோ நாள் வளர்ந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேன் உண்டு, எக்ஸ்ரே உண்டு, மருத்துவத்தில் நிறைய அளவு சாதிச்சிட்டோம். ஆனாலும் நோய்களுக்கான இறப்பு குறைஞ்சுதா, நோய்களுக்கான சவால் குறைஞ்சுதானா? இல்லை. அப்போ மருத்துவம் இருக்கட்டும், நிறைய பேர் கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியெல்லாம் ஆரோக்கியம்ன்றத யோசிக்காமல் துரித உணவுன்ற ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. பழையப்படி நம்முடைய பாரம்பரிய அரிசியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரிய அரிசிலாம் கிடையாது, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வரகுன்றோம், திணைன்றோம், சாமைன்றோம், மாப்பிள்ளை சம்பான்றோம், பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்துடுச்சு. அதனால் மருத்துவமும் ஆரோக்கியமும் பலருக்கும் பல விழிப்புணர்வை கொடுத்தாலும், எது இருந்தாலும் சில பேரை பார்த்து சொல்லுவோம் எல்லாமே இருந்தது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு தெரியல. அதனால் தெய்வ அருள் என்பது கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு அருமருந்து தான் அபிராமி. இன்றைக்கும் பாருங்களேன், 60வது கல்யாணம்னு சொல்லக்கூடிய சஷ்டியப்த பூர்த்தி, 70வது கல்யாணம் சொல்லக்கூடிய பீமரத சாந்தி, 80 அப்படின்னு சொல்லக்கூடிய சதாபிஷேகம், 100வது பிறந்தநாள் கனகாபிஷேகம், இப்படி எதுவாக இருந்தாலும் 100ல் ஒரு 80 பேர் பார்த்திங்கன்னா அதை திருக்கடையூரில் தான் வைப்பாங்க. இல்லை விழாவை இங்கே முடிச்சுட்டு திருக்கடையூரை போய் அந்த தம்பதியரை பார்க்க வைப்பாங்க. ஏன் இவ்வளவு ஆலயங்கள் இருக்கே? மீனாட்சி அம்மன் மதுரையில் இருக்கிறாள், காஞ்சியில் காமாட்சி, என்ன கோயிலுக்கு இங்கே குறை? திருவாரூரில் தியாகராஜர், தில்லையில் நடராஜர், இத்தனை சுவாமி இருக்கும் பொழுது ஏன் நம்ம திருக்கடையூர் மட்டும் போய் அபிராமி கிட்ட இந்த விழாக்களுக்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் விருத்தி அப்படின்றதுக்கு என்ன வேணும் தேவர்களுக்குன்னா, அவங்களுக்கு சாகாவரம் கொடுத்தது அமுதம். அந்த அமுதத்தின் வடிவமாகவே அந்த அமுதம் வைத்த குடமாகவே இருப்பது தான் அமிர்த கடேஸ்வரர். அமிர்த குடம், அதுதான் அமிர்த கடம்னு மாறி சுவாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர். அமுதமாகவே அபிராமி இருக்கு, அவளே அமுதமா.
அப்போ 2 அமுதத்தை பார்த்தா சாகும் தன்மை நமக்கு இல்லாமல் போகும், தள்ளி போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன், ஏன்னா பொதுவாக மனிதனுக்கு 120 ஆண்டுகள் தான் ஆயுட்காலம். நம்ம தான் 80 90 80 வயசா அப்படிலாம் கேட்குறோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா 120 வயசு. ராமானுஜர் மாதிரியான பெரிய அருளாளர்கள்லாம் 120 ஆண்டு இருந்தாங்க. அவ்வளவு காலம் இருக்க வேண்டாம். இன்றைக்கி நினைக்கிற மாதிரி 80 90னா கூட ஒரு 60 வயசில் நிறைய வியாதிகள் வருது. இரத்த அழுத்தம் வருது, நீரிழிவு நோய் வருது, கொலஸ்ட்ரால் வருது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் வரலனா தவறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. 60 வயசுக்கு மேலே யாராவது வாக்கிங் போனால் என்னங்க சுகரான்னு கேட்குறாங்க. சுகராக இருக்கோ இல்லையோ, நடந்தாலே இப்படியான்னு கேட்குறாங்க. அதனால் நமக்கு கண்டிப்பாக தெய்வ அருள்ன்றது தேவை. ஏன்? தெய்வ அருள் நமக்கான பெரிய நம்பிக்கையை கொடுக்கும், பெரிய தன்னம்பிக்கை, ஒரு அழகான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே கொடுக்கும். அப்படி அபிராமப்பட்டர் அருளி செய்த 100 பாடல்கள், 102ன்னு சொல்லலாம், கணபதி காப்பையும் நூல் பயனையும் கொண்டு இந்த 100 பாடலையும் அவருடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர் யாரை கண்டும் பயப்படலை. ஒரு அமாவாசை அன்று பௌர்ணமின்னு சொல்லிட்டார். பித்ருக்களுக்கான ஒரு மிகப்பெரிய திருப்தி அளிக்கும் விழாவாக 3 அமாவாசை. சொல்லப்போனால் எல்லா அமாவாசைக்குமே பண்ணணும், ஆனால் முடியலை. குறைஞ்சபட்சம் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அதில் இந்த தை அமாவாசை அப்படின்றது உங்களுடைய அமாவாசை இருண்ட தினமாக இருந்தாலும் பௌர்ணமியாக மாற்றக்கூடிய தன்மை அபிராமிக்கு உண்டு. ஏன்னா அபிராமப்பட்டர் கூட ஒரு அமாவாசை அன்னைக்கு வாய் தவறி அரசனிடம் அப்படியே கண்ணை மூடி அம்பாளை நினச்சிட்டு இருந்தாரா. அம்பாள் அப்படியே நிலவு மாதிரி கண் முன்னாடி இருந்தாளா. அந்த சமயத்தில் திதி என்னன்னு கேட்டால் அமாவாசைன்னு வருமா. நான் உலகத்தில் இங்கே கோயிலில் இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. பெரிய ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் சரியாக சொல்லுவேன். ஆனால் அவருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, அபிராமி மட்டுமே முதல் என்று அப்படியே பூரண நிலவாக அபிராமியை ரசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும் பொழுது அவர் மனசில் அம்பாள் தான் பௌர்ணமி மாதிரி இருக்கா. அப்போ அமாவாசைன்னு வரல, பௌர்ணமின்னு சொல்லிட்டார். இதனால் மரண தண்டனைன்னு வந்தது. எதையும் கவலைப்படாமல் தன்னை அப்படியே அம்பாளிடம் சரணாகதி செய்து 100 பாடல்கள் அந்த மாதி அந்த மாதி அந்தாதி அந்தாதின்னு பாடுறார். அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவனை ஒரு அந்தாதியில் கட்டி போட்டுட்டாரே இந்த பக்தர். இவருடைய அழகான அபிராமி அந்தாதி இன்னைக்கும் மந்திர பொருள் உள்ளது. இதிலெல்லாம் ஒரு மந்திரங்கள் இருக்குது, ஒரு சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் படித்தா சிலதெல்லாம் சரியாகுது. அப்படி 24வது பாடல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சவாலான விஷயங்களுக்கு அற்புதமான மருந்தாக இருக்கும். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே. இந்த அபிராமி அந்தாதியே ஒரு அந்தாதி, அதுக்குள்ளே ஒரு அந்தாதி மாதிரியான ஒரு பாட்டு. இது எந்தளவு அழகுனா பராசக்தி, ஆதிபராசக்தின்னு ஒரு படம் வந்தது. அதில் இந்த அபிராமப்பட்டருடைய சரித்திரம் வரும். அவர் அழகாக அது மேலே இருந்து பாடுவார், சொல்லடி அபிராமி. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடல் அபிராமி அந்தாதியிலிருந்து வர வைக்கணும்னு இருக்கும் பொழுது பாடலாசிரியர், அன்று இருந்த இசையமைப்பாளர்கள் எல்லாரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்த பாடல் இந்த பாடல்னா, அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த பாடல் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். மணியே, அவள்தான் அழகான மணி. மணி விழா பண்ணிக்கிறாங்களா, 60வது விழா, அதுக்கு பேர் மணி விழான்னு பேர். அதெல்லாம் நிறைய காலம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா அவகிட்ட போகணும். மணியே, நவரத்தினங்களில் இருக்கும் ஒளியும் அவள், ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே. இப்போ எனக்கு ஏதாவது 2 நகை போட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கலாம், ஆனால் அம்பாளுக்கு நகை போட்டால் அந்த நகை தான் அழகாகுதான். அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே. அமரருக்கு எது விருந்து? அமுதம் தான் விருது. ஏன்? அவங்களுக்கு அந்த விருந்துன்ற அமுதத்தை சாப்பிட்டாதான் பசிக்காது, இறப்பு இருக்காது. அதனால் அந்த அமரர்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கக்கூடிய அமுதமும் அந்த அபிராமி. அப்போ நமக்கு யாரு? அணுகாதவர்க்கு பிணி அப்படின்னா அவளை சரணடையவில்லை என்றால் பிணி. பிணினா பிறவி பிணி, மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுப்பீங்க. ஆனால் பிணிக்கு மருந்தே, அவகிட்ட அம்மான்னு இருந்தால் மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வியாதிகளுக்கு அவள் மருந்து, மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய பிறவிக்கும் மருந்தாக இருந்து முக்தி இன்பத்தை கொடுப்பாளாம்.
அதனால் பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அம்மாவும் காலை பிடிச்சிட்டேன். இந்த பாட்டை டெய்லியும் 11 தடவை சொல்லிடுறோம். ஒரு அகல் விளக்கேற்றி, ஒரு அம்பாள் ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்காதா? அபிராமி அழகான திருவுருவ சிலை இருந்தால் விசேஷம், படம் இருந்தால் விசேஷம். சரி, அபிராமி படம் இல்லை, ஒரு காமாட்சி ஃபோட்டோ இருக்காதா, இல்லை தையல் நாயகி ஃபோட்டோ இருக்காதா? ஏதாவது ஒரு அம்பாள் ஃபோட்டோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பூஜை அறையில். அப்படி அம்பாள் முன்பு ஒரு அகல் ஏற்றி 2 கல்கண்டோ அல்லது உலர்ந்த திராட்சையோ நைவேத்தியமாக செஞ்சு அம்பாள் முன்னாடி தினமும் இந்த பாடலை 11 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் வியாதிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக குறையும். இதை எப்போ ஆரம்பிக்கலாம்? வரப்போகிற அமாவாசை, அது அமாவாசையே இல்லை, அம்மன் பக்தர்களுக்கெல்லாம் அது ஒளி நிறைந்த பௌர்ணமி. அதனால் அம்மனை வழிபாடு செய்பவர்கள், அம்பாளை வழிபாடு செய்பவர்களுக்கு என்றுமே வாழ்க்கையில் இருட்டுன்றதே கிடையாது. என்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் பௌர்ணமி. அன்றைய தினம் தை அமாவாசை அன்று திருக்கடவூரில் அந்த நிலவு வந்த ஐதீகத்தையும் கோயிலில் ரொம்ப அழகாக கொண்டாடுவார்கள். அதனால் அனைவரும் அதை நேரலையிலும் காணலாம், பல அலைவரிசையில் பார்க்கலாம். அதை அன்று அபிராமியை நினைத்து அந்த நிலா மாதிரி குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கையை நீ எங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு இந்த 24வது பாடலை நீங்கள் படியுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் அழகாக சொல்லி கொடுங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைனா மற்ற எல்லா செல்வங்களையும் நம்ம சம்பாதிச்சுட்டு முடியும். ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி, உணவு இதெல்லாம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தவர்களுக்கு கூட சில சமயம் ஏதாவது ஒரு சவாலான விஷயங்கள் மருத்துவ ரீதியாக நடக்குதே. அதனால் நிறைய இறையருள் தேவைப்படுகிறது. அந்த இறையருளுக்காகத்தான் இந்த ஒரு பாடல். இதெல்லாம் சத்தியம்னு கூட சொல்லலாம், பொய்யான விஷயமே கிடையாது. ஒரு பொய்யான விஷயம் இவ்வளோ நாள் நிலச்சே இருக்காது. அப்படி மந்திர சக்தி வாய்ந்து வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரு பாடல் தான் அபிராமி அந்தாதி பாடல்கள். அதில் 24வது பாடலை தினமும் பாடி நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் ஆனந்தமான வாழ்க்கையையும் அம்பிகை அருளால் பெறுவோம். நன்றி, வணக்கம்.